அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். காட்சிகளில் பார்க்கிறோம், மக்கள் தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திருச்செந்தூரில் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், வழக்கமாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் கூட்டம் இருக்கும். இன்றைக்கு ஏதேனும் சிறப்புகள் இருக்கா? என்ன விவரம்? வணக்கம் தினேஷ். அதாவது அறுபடை வீடுகளின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து உண்டு. அதுவும் இன்றைக்கு விடுமுறை தினம் என்பதால் வெளியூர்கள் வெளிநாடுகளிலிருந்து கூட பக்தர்கள் இன்னைக்கு ஏராளமானோர் வந்து செல்வார்கள். இன்னைக்கு கடலில் நீராடி அதிகாலையிலேயே கடலில் நீராடி வரிசையில் நின்று சாமியை தரிசனம் செய்வது உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் 6 மணிக்கு உத்தராண்ட உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மற்ற காலங்களில் பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளமான கூட்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. மேலும் கூட்டம் காரணமாக திருச்செந்தூர் கோயில் கடற்கரை மற்றும் நாளிக்கரவை பகுதியில் பிரகாரங்களில் அனைத்து பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. மேலும் கடலும் கொஞ்சம் உள்வாங்கி காணப்பட்டு பாறைகளும் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் கடலில் நீராடி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல் என்பது காவல்துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.